everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயிற்சி 9.5 பயிற்சி 9.5 இருக்கக்கூடிய ஒவ்வொரு எடுத்துக்காட்டு கேள்விகளுக்கும் அனைத்து பயிற்சியில் உள்ள கேள்விகளுக்கும் ஸ்மார்ட்டா பதிலளிக்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முறையற்ற தொகையீடுகள், அதாவது இம்ப்ராப்பர் இன்டெகிரல்ஸ் சொல்லக்கூடியது. சோ முறையற்ற தொகையீடுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ ரீமனோட தொகையீடுலயே அதை வரையறுக்கும் போது கொடுத்திருக்கிற இடைவெளியில தொகையிடுதலோட மதிப்பு எப்படி இருக்கும்? கண்டிப்பா அது ஒரு முழு எண்ணாதான் இருக்கும் இல்லையா? சரி, f of x அப்படிங்கிறது a, b ஓட ஒவ்வொரு புள்ளியிலையும் முடியக்கூடிய எண்ணாதான் இருக்கும் இல்லைங்களா? சரி, இயற்பியல் பயன்பாடுகளில் பல இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா integral a to infinity f of x dx, integral minus infinity to a f of x dx, integral minus infinity to plus infinity f of x dx என தொகையீடுகள் வருகின்றன. கண்டிப்பா வருது. இன்ஃபினிட்டி வச்சு வருதா இல்லையா? சோ தொகையீடுகள் வரத்தான் செய்யுது. இங்கு a என்பது ஒரு மெய்யெண் மற்றும் f of x ஆனது ஒரு தொகையீடு காணக்கூடிய இடைவெளியில் ஒரு தொடர்ச்சியான சார்பாகும். இவ்வகை தொகையீடுகளை ரீமன் தொகையிடலின் எல்லைகள் ஆகும். அவை இன்ஃபினிட்டி வச்சு வரது எல்லாமே முறையற்ற தொகையீடுகள் என கணக்கிடப்படுகிறது அப்படிங்கறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ integral a to infinity f of x dx எப்படி எழுதிக்கலாம்? limit t to infinity integral a to t f of x dx எழுதிக்கலாம். limit a to infinity f of x dx எப்படி எழுதிக்கலாங்க? limit t tends to infinity a to t f of x dx எழுதிக்கலாம். அடுத்தது integral, அதாவது minus infinity to a f of x dx எப்படி எழுதிக்கலாம்? t tends to minus infinity போட்டு t to a f of x dx எழுதிக்கலாம். அடுத்து minus infinity to plus infinity f of x dx எப்படி எழுதிக்கலாம்? limit t tends to infinity minus t to plus t f of x dx எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சோ இந்த மூணு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இவ்வகை தொகையீடுகள் முறையற்ற தொகையிடுதலில் முதல் வகையாகும். இதெல்லாம் முதல் வகையான முறையற்ற தொகையீடுகள்னு சொல்லியிருக்காங்க. எல்லை காண முடியும் எனில் முறையற்ற தொகையிடல்கள் ஒருங்கும் என்போம். சோ எல்லை காண முடியும் அப்படின்னா அது முறையற்ற தொகையீடுகள் ஒருங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குறிப்பு சொல்லியிருக்காங்க. சோ அடிப்படை தொகை நுண்கணித தேற்றத்தின்படி f of t அப்படிங்கிற சார்புக்கு integral a to t f of t dt எப்படி எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க? capital F of t minus capital F of a ன்னு எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயம் integral a to t f of x dx எப்படி எழுதிருக்காங்க? capital F of t minus capital F of a ன்னு எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ integral a to infinity f of x dx எப்படி எழுதிக்கலாம்? t tends to infinity இருக்கும்போது integral a to t f of x dx ன்னு எழுதிக்கலாம். சோ நம்ம எதை இன்ஃபினிட்டின்னு போடுறோமோ அந்த எண்ணை தான் இங்க வச்சுக்கணும் இன்ஃபினிட்டிங்கிற இடத்துல. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா limit t tends to infinity. இப்போ f of x dx பண்ணா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? capital F of t minus f of a ன்னு எழுதிக்கலாம். சோ இது எதுக்கு சமமா இருக்கும்னு சொல்றாங்க? f of x dx எல்லை a to இன்ஃபினிட்டிக்கு சமமா இருக்கும். திருப்பி தலைகீழ போடணும். a to இன்ஃபினிட்டிக்கு சமமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். அடுத்தது ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க, பார்க்கலாமா? சரி வாங்க. சோ எடுத்துக்காட்டுல என்ன சொல்லியிருக்காங்க? எடுத்துக்காட்டு 9.35 ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டு. சோ இந்த எடுத்துக்காட்டுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மதிப்பிட சொல்லியிருக்காங்க. சோ integral b to infinity 1 by a square plus x square into dx. சோ இத என்ன சொல்லியிருக்காங்க? மதிப்பிட சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஒரு பேர் வச்சுக்கலாம். சோ என்ன பேர்? வழக்கம் போலதான் i வச்சுக்கலாம். சோ அப்ப i equal to integral b to infinity 1 by a square plus x square dx. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நமக்கு நல்லாவே தெரியும். சோ இது எந்த வடிவத்துல இருக்கு? a square, இப்போ b to infinity ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? சரி, இப்போ b to infinity அப்படிங்கிறது ஓகே, பிரச்சனை இல்ல. இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்துல யோசிக்கணும். இந்த இடத்துல தொகையீடு b to infinity கொடுத்திருக்காங்க. கொடுத்துக்கிட்டோம், நமக்கு நம்ம முன்னாடி உங்களுக்கு இன்டகிரேஷன் இந்த தொகையீடு ஆரம்பிக்கும் போது தொகையீடுகளுக்குன்னு சில அடிப்படை கருத்துக்கள்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல வகை வகையா பிரிச்சு உங்களுக்கு சூத்திரங்கள் சொல்லி கொடுத்திருப்பேன். சோ அதுல ஒரு சூத்திரம் மாதிரியே இது இருக்கு பாருங்களேன். 1 by a square plus x square dx. சோ இதுக்கான சூத்திரம் நான் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன்? வகை 1ல மூன்றாவதுல இது இருக்கும். வகை 1ல மூன்றாவதுல இது இருக்கும். எப்படி இருக்கும்? 1 by a tan inverse of x by a ன்னு இருக்கும். plus c ன்னு இருக்கும் இல்லைங்களா? சரி, சோ அதை இங்க பயன்படுத்திக்க போறோம். சோ அந்த சூத்திரம் என்னன்னா integral 1 by a square plus x square dx எப்படி எழுதிக்கலாம்னா 1 by a tan inverse of
by a ன்னு எழுதிக்கலாம். 1 by a tan inverse of x by a ன்னு எழுதிக்கலாம். சோ இந்த சூத்திரம் தான் அந்த இடத்துல இருக்கும். சோ அது இது மாதிரியே இருக்கா இதுவும். சோ அப்ப பயன்படுத்திக்கலாமா? சரி வாங்க. சோ அப்ப அதுக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம்? 1 by a. ஏங்கிறது இந்த இடத்துல a தான். சோ 1 by a tan inverse of இந்த இடத்துல xங்கிற இடத்துல x தான் இருக்கு. சோ x by a. எல்லைகள் எதுல இருந்து எது வரைக்கும்? b to infinity. சோ b ல இருந்து infinity வரைக்கும். இப்ப மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை போட்டுறலாங்களா? மேல் எல்லை என்ன வரும்? a க்கு x க்கு பதிலா போடணும். a க்கு பதிலா போடக்கூடாது. x க்கு பதிலா தான் போடணும். tan inverse of infinity by a minus 1 by a tan inverse of b by a வருங்களா? சரி. இப்போ tan inverse of infinity எப்போங்க? tan க்கு எப்போ infinity? pi by 2 ல இல்லையா? சோ tan க்கு எப்போ infinity? pi by 2. சோ அப்போ 1 by a pi by 2 minus 1 by a tan inverse of b by a. சோ இது எப்படி எழுதிக்கலாங்க? இப்போ 1 by a பொதுவா எடுத்துக்கலாங்களா? சோ இது ரெண்டுலயுமே 1 by a இருக்கு. சோ 1 by a பொதுவா எடுத்துக்கலாம். சோ இப்போ 1 by a பொதுவா எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? pi by 2 minus tan inverse of b by a ன்னு வரும். tan inverse of b by a. புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான் இதனுடைய மதிப்பு, i னுடைய மதிப்பு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? அடுத்தது எடுத்துக்காட்டு 9.36. சோ மதிப்பீடுகள்னு கொடுத்திருக்காங்க. சரியா? சரி. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த இடத்துல இதனுடைய பகுதிய cos ஸ்கொயரால பெருக்கி cos ஸ்கொயரால வகுக்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இத i ன்னு வச்சுக்கலாம். 0 to pi by 2 dx divided by 4 sin square x plus 5 cos square x. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்ப என்ன பண்ண போறோம்? பகுதியை cos square x ஆல் பெருக்கி வகுக்க கிடைப்பது. cos square x ஆல் பெருக்கி வகுக்க கிடைப்பது. எப்படி கிடைக்கும்? dx by cos square x ஆல பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? cos square x ஆல வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்னு பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் பெருக்கிறதுல முன்னாடி நான் cos square x வச்சுக்கிறேன். சோ வகுக்கும் போது நான் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ பெருக்கிறத கீழ அப்படியே வச்சுக்கிறேன். நான் உள்ள பெருக்க கிடையாது. சோ பெருக்கிறது நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா வெளியே வச்சுக்கலாம். சோ இப்போ cos square x ஆல வகுக்கணும்னு சொல்லிருந்தோம் இல்லீங்களா? சோ வகுக்கிறத மட்டும் தனித்தனியா நம்ம வகுத்துக்கலாம். இதுக்கும் வகுத்துக்கலாம், இதுக்கும் வகுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ 4 sin square x by cos square x plus 5 cos square x by cos square x plus 5 cos square x by cos square x. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ நல்லா யோசிங்க. 1 by cos square x 1 இருக்கிறதா அர்த்தம். so 1 by cos square x secant square x 1 by cos square x secant square x. so for secant integral 0 to pi by 2 secant square x dx by sin square x by cos square x tan square x sin square x by cos square x tan square x. so 4 tan square x plus cos square x cancel ஆயிரும் plus 5. புரிஞ்சுதுங்களா? சரி. tan square x எப்படி எழுதிக்கலாம்? 1 plus secant square x ன்னு எழுதிக்கலாமா? tan square x எப்படி எழுதிக்கலாங்க? 1 plus secant square x ன்னு எழுதிக்கலாம். so integral 0 to pi by 2 தொகையீடு 0 to pi by 2 எப்படி வேணா எழுதிக்கலாம். secant square x dx by 4 into tan square x எப்படி எழுதிக்கலாங்க? 1 plus secant square x ன்னு எழுதிக்கலாம். so 1 plus secant square x plus 5. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்ப இந்த 4 இதுக்கும் போகும், இதுக்கும் போகும். கரெக்ட் தானே? சரி. இப்ப என்ன ஆகுங்க? 0 ல இருந்து pi by 2
secant square x dx by 4 plus 4 secant square x. இல்ல நீங்க tan square x னே வச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல. tan square x னே வச்சுட்டு tan square x எப்படி எழுதிக்கலாம்? tan square x எப்படி எழுதிக்கலாம்? இல்லன்னா நம்ம இந்த tan square x ல அப்படியே கூட வச்சுக்கலாம், தப்பு இல்ல. சோ நம்ம secant square மாத்தி எடுக்கலாம், பிரச்சனை இல்ல. சோ மாத்தி எடுக்கும்போது நம்மளோட தொகுதியும் பகுதியும் ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கு இல்லையா? சோ அதனால நம்ம அப்படியே வச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல. சோ அப்படியே வைக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? இந்த tan square x அப்படியே தான் இருக்கும். சோ இதுல அப்படியே மாத்தி அப்படியே வச்சுக்கலாம். இப்ப tan square x நம்ம t ன்னு எடுத்துக்கலாம். tan square x t ன்னு எடுத்துக்க போறோம். சோ இப்போ t equal to tan x ன்னு எடுத்துக்கலாம். tan square x ன்னு எடுக்க வேணாம், tan x ன்னு எடுத்துக்கலாம். சோ இப்ப t equal to tan x என்க. அப்ப dt by dx எப்படி இருக்கும்? இது ஒரு தடவை வகையிட்டோம்னா எப்படி இருக்கும்? dt by dx equal to tan x பண்ணோம்னா secant square x. tan x பண்ணோம்னா secant square x. So secant square x. அப்ப dt மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? secant square x dx ன்னு இருக்கும். So dx அங்க வகுத்தல் இருக்கு. So இந்த சைடு வரும்போது பெருக்கல்ல மாறிடும். So secant square x dx. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ dt எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுல இப்ப எல்லைகளையும் மாத்தணும் இல்லீங்களா? சோ எல்லைகளை மாத்திடலாம். சோ எல்லைகள் வந்து 0வா இருக்கு. x 0வா இருந்துச்சுன்னா t எப்படி இருக்கும்? x 0வா இருக்கும்போது t எப்படி இருக்கும்? tan 0. tan 0 என்னங்க? 0 தான். tan 0 என்ன? 0. அடுத்தது x pi by 2 ஆ இருக்கும்போது t எப்படி இருக்கும்? tan pi by 2. tan pi by 2, tan 90, infinity. So, t equal to infinity. அப்ப 0 to infinity. So, which is equal to 0 to infinity. Secant square x dx எப்படி எழுதிக்கலாங்க? Secant square x dx dt ன்னு எழுதிக்கலாம். So, dt by கீழ 4 tan x na t, tan square x na t square. So 4t square plus 5. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ ஒண்ணுல 4 பொதுவா எடுத்துக்கலாம். So 4 பொதுவா எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? 4 பொதுவாவும் எடுத்துக்கலாம். இல்ல நம்ம அப்படியே கூட வச்சு பண்ணிக்கலாம். இது 2t the whole square னு வச்சு அத வந்து √5 the whole square னு வச்சுக்கலாம். So எப்படின்னு பாருங்க. So integral 0 to infinity dt by 2t the whole square னு வச்சுக்கலாமா? So 2t the whole square plus இத √5 the whole square னு வச்சுக்கலாமா? √5 the whole square. So அப்போ a square plus x square plus a square வடிவத்துல இருக்கா? So இதுவும் நான் உங்களுக்கு தொகையீடு எடுக்கும்போது சொல்லி கொடுத்த அடிப்படை சூத்திரங்கள்ல ஒண்ணுதான். இது வகை 3 வகையில சொல்லி கொடுத்தேன். அது முதல் வகையில 3வது சூத்திரமா இது இருக்கும். சோ போய் பாத்தீங்கன்னா செக் பண்ணீங்கன்னா ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியும். சோ இது எப்படி எழுதிக்கலாம்னா 1 by x square plus a square integral dx எப்படி எழுதிக்கலாம்னா 1 by a tan inverse of x by a எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சோ இது அப்படியே இங்க பயன்படுத்த போறோம். 0 to infinity dt 1 by a ன்னு சொல்லிருக்காங்க. 1 by a எப்படி எழுதிக்கலாம்? இதுதான் x, இதுதான் a. 1 by a அப்படிங்கிறது 1 by √5 tan inverse of x by √5. அப்ப 2t by a என்ன? √5. புரிஞ்சுதுங்களா? 0 to infinity எல்லைகள். புரிஞ்சுதுங்களா? சரி. அப்ப என்ன வரும்? 1 by √5 tan inverse of 2 into infinity by √5. So infinity by √5 minus கீழ்பகுதி minus 1 by √5 tan inverse of 0. Tan inverse of 0, 0. So அப்போ tan inverse of infinity tan க்கு எப்பங்க infinity pi by 2 ல இல்லையா? pi by 2 ல தான் infinity. So அப்போ இதுக்கு எப்படி வரும்? pi by so பதில் எப்படி வருங்க? pi by